அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ஆனி மாத ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் அவர் திங்கட்கிழமை முதல் 2ஆம் இடம் செல்ல இருக்கிறார். ஆக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், 3இல் குரு, சுக்கிரன், 4இல் கேது, 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, விரய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருந்தால் கூட செலவுகளும் அதிகரிக்கும். எனவே திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். வீட்டில் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்ய வேண்டியிருந்தால் சற்று தடங்கல்கள், தாமதங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களில் சிரமங்கள் வந்து சேரும். பணமும் நேரமும் விரயம் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பலம் வாய்ந்த ராகு 10இல் சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருத்தல் வேண்டும். பிறர் விஷயங்களில் தலையிடுதல் கூடாது. வீண் பலிகள் வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு குறைய கூறலாம். பொறுப்புகளில் சிறு சிறு தவறுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கவனம் சேவை. நியாயமில்லாத போட்டிகள் உங்களுடைய விற்பனையை பாதிக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். சக கூட்டாளிகள் விலகி சென்று விடுவார்கள். ஆகவே வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை வாய்ப்புகள் குறையக்கூடும். இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானம் குறைவதால் சிரமங்கள் உண்டாகும். தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் சிரமங்கள் உண்டாகலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சரியில்லை. ஆகவே அரசியல் துறை அன்பர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லாவிட்டால் கட்சிக்குள் உங்களுடைய புகழுக்கு, செல்வாக்குக்கு பங்கம் வரும். சிலர் தங்களை பற்றி வேண்டுமென்றே கோல் சொல்வர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை தடங்கள் ஆகலாம். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஓரளவு வருமானம் தங்களுக்கு உண்டு. மாணவர்கள் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துதல் வேண்டும். நட்பு உறவு நண்பர்களிடம் சேரும்போது நல்ல நண்பர்களிடம் சேர வேண்டும். இல்லாவிட்டால் கெட்ட பெயர் வர வாய்ப்பு உண்டு. ஆக பெண்களை பொறுத்தவரை வேலைக்கு முயற்சி செய்து வரும் பெண்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அடிக்கடி பிரயாணம் செய்வதால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். உங்கள் புகழுக்கு களங்கம் உண்டாகும். பெண்களே பெண்களுக்கு எதிரி ஆவர். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.